இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. துர்கா கழுத்துல நவீன் தான் தாலி கட்டணும். நடக்க போற நிச்சயதார்த்தத்துல நவீன் தான் துர்கா கையில மோதிரத்தை போடுவான். துர்காக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதான் நடக்கும். ஓ, கதை அப்படி போகுதா? அப்போ உங்க தலைமையில தான் நவீன் துர்கா மோதிரம் மாத்தி நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஆமா, அப்படித்தான் நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. டேய், இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்க. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. என் அக்கா பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளையோட தான் துர்கா கல்யாணம் நடக்கும். நிச்சயதார்த்தப்பவும் அந்த மாப்பிள்ளை தான் துர்கா கையில மோதிரம் போடுவான். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அப்படியா சொல்ற? ஏற்கனவே பல முறை முயற்சி பண்ணி தோத்து போயிருக்கீங்க. இந்த விஷயத்துல அதை என்கிட்ட போட்டி போடாம இருங்க. தேவையில்லாம நீங்க தான் அசிங்கப்படுவீங்க. பாக்கலாம்டா, இந்த விஷயத்துல நீயா இல்ல நானான்னு பாத்துருவோம். திரும்ப என்ன சேலஞ்ச் பண்றீங்களா? அப்படிதான் வச்சுக்கோயே. ஒருவேளை நான் ஜெயிச்சு ஏன் அக்கா பாத்திருக்கிற மாப்பிள்ள துர்கா கையில மோதிரம் போட்டுட்டா நீ என்ன பண்ணுவ? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நீ இந்த போட்டியில தோத்துட்டா நீயே என் அக்கா கிட்ட போய் நான் தான் ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தின்னு சொல்லணும். இதுக்கு நீ ஓகேவா? தோத்ததானங்க, பாத்துக்கலாம். என்ன அவ்வளவு கான்பிடண்டா? நீங்க ஜெயிச்சா நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. நான் ஜெயிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. நீங்க தோத்துட்டா இந்த குடும்பத்துக்கு எடுக்கிற வேலையை உடனே நிறுத்தணும். உங்க அக்காவை பழி வாங்கணும்னு நினைக்கிறது, அக்கா பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா உங்க புருஷன் கூட போய் சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க. டேய், நான் சந்தோஷமா வாழ்றேன் இல்ல துக்கமா வாழ்றேன் அத பத்தி நீயே கவலைப்படுற? நீ ஓவர் கான்பிடண்டா பேசிட்டு இருக்க. இதுக்காகவே உன்னை தோக்கடிச்சு ஓ வாயாலேயே நீதான் ராஜா சேதுபதியோட பேரங்கிறத நான் நிரூபிக்கிறேன். இல்ல என் பேர் சந்திரா இல்லடா. ட்ரை பண்ணுங்க. எப்பவும் ஜெயிக்கிற மெதப்புல பேசுறியா? இந்த தடவை கண்டிப்பா உன்னை தோக்கடிச்சு வீட்டை விட்டு மட்டும் இல்ல ஊரை விட்டே உன்னை துரத்தாம ஓய மாட்டேன். அதையும் பார்க்கலாங்க. இந்த தடவை நான் தோக்க மாட்டேன். நிச்சயமா இந்த சேலஞ்சில நான் ஜெயிப்பேன். ஓ வாயாலேயே நீ யாருங்கிற உண்மையை நான் சொல்ல வைக்கிறேன்.